இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 2024 வருடம் டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்மை கண்ணையுமே காப்பது போல காத்து வழிநடத்தி ஜீவனை தந்து பலனை தந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து பிரச்சனைகளின் மத்தியிலும் கூட நம்முடைய கரத்தை பிடித்து வழிநடத்தின நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இன்றும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களை கர்த்தருடைய விலையேறப்பெற்ற திரு இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தி தூய்மையாக்கி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எல்லாரும் அவர் செய்த கணக்கிலடங்காத நன்மைகளுக்காக நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்றும் கூட ஜெயமே ஜெயம் நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் செய்த அநேக நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்கு முன்பாக நாம் ஒரு காரியத்திற்காக கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க இருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய வேலைகளை எல்லாம் புறம்பே தள்ளிவிட்டு முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தர் மேல் கண்ணோக்கமாயிருந்து, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், இதோ வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமானியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், நாம் அப்பிரோஜனமான அடிமைகளாய் கர்த்தர் என்ற அந்த கிறிஸ்து மகாராஜாவுக்கு வேலைக்காரர்களாய் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுத்து நன்றி பலி ஏறெடுத்து ஜெயமே ஜெயம் நிகழ்ச்சியில நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு கலந்து கொள்ளலாமா? அதற்கு முன்னால நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பாடல்களை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அபிஷேக ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின் பலனானீர். நானும் அபிஷேக ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே.
யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே, என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே, நானும் அபிஷேக ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள், பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே, பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே, மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன், மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன், நானும் அபிஷேக ஒலிவமரம் உம்மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம் அன்பையே நம்புகின்றவள். எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் மேல், கர்த்தருடைய அன்பு மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுனால இப்ப இந்த நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்திலே இன்னொரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அன்று சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி முடித்து கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை இட்டு கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனை கண்ணோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற வேளையில, அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற வேளையிலே ஒரு மகிமையின் மேகம் அந்த இடம் முழுவதும் மகிமையின் பிரசன்னத்தினால் மூடப்பட்டிருந்ததே, அதுபோல இன்றும் கூட கர்த்தருடைய அன்பு மகள் கர்த்தருடைய அப்பிரோஜனமான அடிமையா இருந்தாலும் கூட கர்த்தருடைய அன்பு மகளுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த இடம் முழுவதையும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பட்டும். அதற்காக ஒரு பாடலை நாம் பாடலாமா? அப்படியே கருத்தோடு முழங்கால் படியிட்டு கண்களை மூடி முழங்கால் படியிட முடியாதவர்கள் இருக்கிற இடத்திலே அமர்ந்து அப்படியே பரலோகத்தின் தேவனை கண்ணோக்கி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமைக்காக ஒருமனப்பட்டு இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர், ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க, என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர், விலகாத
விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை தகத்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கு எதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெறச் செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, சொல்லன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆவியானவரே, ரோலி லூரதலி ஓலக சப்தோலி லபோரு பத்தோ கோலி ரோதலி லூயா ஓலி லூபர தூர தீர தோலி தோலி கத்திரி தோலி கஷதுரு பலி கத்திரோ தலி லூயா தித்தரோ தீர தோலாலி லுக்கத்தரோ தோலி தக்கர தோலி தக்கரை தோலி சத்ரு அப்பரு போத்ரி தொக்கோலி ஷக்கோலி லூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில வல்லமையா இறங்கி வரும் ஐயா. எங்களுக்காக எக்க பெருமூச்சோடு ஜெபம் செய்வதற்காக எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, ஷோதோரோ தோலி ரோதோலி கோலி கோரு பதாலி தொரோ சத்ரு பக்தி கலை கோத்தி கோலி கோரு பத்த கோலி கோரு தோலி லூலி 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 லூயா. மனதை புதிதாக்கும் மன்னவனே, மறுரூபமாக்கும் ஐயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக எந்நாளும் ஏங்கச் செய்யும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. தேவாதி தேவனின் ஆழங்களை ஆராய்ந்து அறிபவரே, அப்பாவின் திருச்சித்தம் வெளிப்படுத்தி எப்போதும் நடத்தும் ஐயா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. இலு பலிலு பௌலிகா போலி பூலிகா தோலது தோலலே லுபோத்தர போல தோரக்கோ ஷப்பராலே லோயா அல்லலோ உத்தர தோரதி கலிக்கோ பலபா லேலு பாத்திரி தோலலே லுக்கோத்தர தோலா தீர தோலி கத்திரி துக்காலா ஷொக்குர கொலிக்கலே லோயா. இசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இரக்கமும் மனதொருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே, தாயின் கற்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் 2024 வருடம் டிசம்பர் மாதம் வரைக்கும் எங்களை கண்ணிமை காப்பது போல பாதுகாத்து வழிநடத்தின தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நீர் கட்டளையிட்டீரப்பா, ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை ஆரம்பின்னு சொல்லி உடைய அன்பு மகள் கீழ்ப்படிந்தேனப்பா. அடையாளத்தை கேட்டேன் ராஜா. அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. பெருமையான சின்ன தளிர் விட ஆரம்பித்த செடியில் இருந்து அப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம். அது மகளுக்கு பிடித்த வயலட் கலர் பூ பூக்கணும்னு கேட்ட வேளையில கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால இதுதான் அடையாளமாய் கேட்டேன். கர்த்தருடைய அன்பு மகள் அடிக்கடி கர்த்தருடைய சமூகத்திலே அடையாளங்களை கேட்கும் பழக்கம் அது மகளுக்கு கிடையாது. ஆனாலும் கூட உடைய அன்பு மகளின் விண்ணப்பத்திற்கு நீர் செவி சாய்த்து பரத்திலிருந்து கரத்தை நீட்டி அந்த சின்னோண்டு சிறு செடியில அப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா 5 வயலட் கலர் பூக்கள் மலரும்படியாய் ஏசப்பா அம்மாக்கு கொடானுடைய சோத்திரம். ஒரு அற்புதத்தை செய்து இந்த வேலை கர்த்தருடைய அன்பு மகளுக்கென்று கொடுத்த வேலை என்று சொல்லி உறுதிப்படுத்தின அந்த ஐவருக்காக நன்றி ஏசப்பா. ராஜாதி ராஜாவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இப்பொழுதும் கூட உடைய தயவைதான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். உடைய அன்பு மகளப்பா, வெறுமையாய் வந்து நிற்கிறேன். என்ன காரியத்திற்காக செபிக்கணும் என்று ஒரு மகளுக்கு தெரியாது. கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைய நாளில் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில ஏழை மகளை நடத்துங்கப்பா. வெறுமையாய் நிற்கிறேன் அப்பா, வெறுமையான பாத்திரம் நான். ஆனாலும் கூட இந்த கடைசி மாதத்தை காண செய்த கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபத்தை ஏறெடுக்க மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை இன்றும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே அவர் செய்த கணக்கிலடங்காத நன்மைகளுக்காக, அவர் செய்து கொண்டிருக்கிற எண்ணிலடங்காத அற்புதங்களுக்காக, கர்த்தர் செய்ய போகிற ஆராய்ந்து முடியாத அதிசயங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளும் கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து நன்றி பலி ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். நீங்க நினைக்கலாம் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியில நன்றி பலி மாத்திரம் ஏறெடுத்தால் போதுமா என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்திலே ஒருவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்தால் இக்கட்டான சூழ்நிலையில கையில ஒரு பைசா கூட இல்லாத நேரம் திடீரென்று ஒருவர் வந்து, அல்லது உங்களுக்கு பிரியமானவர்கள், உங்களை நேசிக்கிறவர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பண உதவி செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே தேங்க்ஸ் சொல்லுவீங்க இல்லையா? சிலர் அப்படி கூட சொல்லாமல் அப்படியே போய்விடுவார்கள். அது அவர்கள் கடமை என்று சொல்லி அப்படிப்பட்டவர்களிடம் யாருமே எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம், நல்லது. ஆனால் உதவி செய்கிறவர்கள் அநேகம் பேர் சின்ன தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்கிறானே என்று சொல்லி, ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போகிறாளே என்று சொல்லி வேதனைப்படுவார்கள். அதுபோல சில நேரங்களில் ஜெபத்திற்காக நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஜனங்கள், குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்குகிற ஜனங்கள் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளிடம் ஜெபிக்க சொல்கிற வேளையில அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால இந்த ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே நீரோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பொழுது அற்புதங்கள் நடந்தவர்கள் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள், குழந்தை பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் கூட உடனே அவர்கள் என்ன செய்வார்கள்? மகிழ்ந்த களி கூறுவார்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டார்கள். தங்களுக்காக உண்மையும் உத்தவமாய் ஜெபித்த அன்பு பிள்ளைகளை நினைவில் கூட வைக்க மாட்டார்கள். அவர்களிடம் கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று ஷேர் பண்ண கூட மாட்டார்கள். அதை யாரும் எதிர்பார்ப்பதில்லை, கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் எதிர்பார்ப்பதில்லை. ஆனாலும் கூட உள்ளத்தின் ஆழத்தில் இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறதே, நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லவில்லையே என்று சொல்லி அவர்கள் ஃபீல் பண்ணுவார்கள் இல்லையா? கர்த்தர் நல்லவர். இப்போ அப்படிப்பட்ட அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதனால் நடக்கிறது? ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் ஜெப வீராங்கனைகளினால் மாத்திரமா, அல்லது ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளால் அற்புதங்கள் நடக்கிறதா? அவர்களுடைய வேலை என்ன? எனக்கு அன்பான தேவச்சனமே, அவர்களுடைய வேலை விண்ணப்பங்களை ஜெபங்களை கர்த்தருடைய சமூகத்தை ஏறெடுப்பதுதான். அவ்வளவுதான் அவர்களால் செய்ய முடியும். ஆனால் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நீங்க வீட்டிலேயோ வெளியிலேயோ உங்களுக்காக அன்பு பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஒவ்வொரு ஜெப வேண்டுதலுக்கும் பதில் அளிப்பது கர்த்தர்.
நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர், சகலத்தையும் செய்ய வல்லவராகிய கர்த்தர், இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள நம்முடைய அன்பு தகப்பன். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நமக்கு இல்லைன்னா இந்த உலகத்திலே நாம் ஜீவனோடு இருப்பதே அரிது இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, உங்களை சுற்றிலும் பலர் பொறாமை நிமித்தமாய் நீங்கள் எப்பொழுது கீழே விழுவீர்கள் என்று காத்து கொண்டிருப்பார்கள். தாவீது அப்படித்தானே சொல்கிறான் 124வது சங்கீதத்துல, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்ததாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விளங்கி இருப்பார்கள். எப்படி செய்வார்களாம்? நம்மை உயிரோடே விளங்கி இருப்பார்கள் என்று. அது கீழே உள்ள வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 124வது சங்கீதம் 6, 7, 8வது வசனங்கள், நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணை தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அநேக நேரங்கள்ல உங்கள் எதிரிகள், ஏன் உங்கள் சுற்றிலும் இருக்கிற உங்களுடைய நெய்பர்ஸும் கூட உங்களை கீழே விழ தள்ளும்படியாய், உங்கள் ஜெப ஜீவியத்துக்கு இடைஞ்சலாய் இருக்கும்படியாய், உங்களை கட்சிக்கிற சிங்கம் போல பிசாசானவன் அலைவானே அது போல உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள். அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்கள் அவர்களை சட்டை பண்ணாமல் விசுவாசத்தோடு ஜெபத்தை ஏறெடுத்தால், கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடந்தால், ஒரு பாதுகாக்கும் அரணாய் கர்த்தர் உங்களோட இருப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. யாரும் உங்களை அசைக்க முடியாது. என் அரணும் பலனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என் யெகோவா ரஃபா, என் பரிகாரி நீர். என் யெகோவா ஷம்மா, என் துணை என்றும் நீர். என் யெகோவா ஷாலோம், என் சமாதானம் நீர். என் யெகோவா நிசி, என் ஜெயக்கொடி நீர். என் அரணும் பலனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மாணவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. దూలెత్తి దేలికో దళలిలూయ అలలూర దళాశు దూలిక దూలెలలో కోతర దళలేలో బా లీలుకోతిరి కొల్ల కొత్తెకోలి కదూరు దోలలి లుకోతిరి ఓ శబతిక బలికో బొర బొత్తొక్క బోలిక బొక్క బొక్కலிக்க బొரகோலி லூயா. அல்லேலூயா. என்னுடைய அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை நீங்க இப்ப நினைக்கலாம், இன்னும் கூட எங்கள் வாழ்க்கையில எதிரிகள் அப்படியே தானே இருக்கிறார்கள், எதிரிகள் எழும்பிக் கொண்டே தானே இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் 2024ஆம் வருடம் துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும், இந்த கடைசி மாதம் வரைக்கும் நீங்கள் ஆராய்ந்து அறிந்து பார்த்தால், எத்தனையோ முறை, எத்தனையோ இக்கட்டுக்கள், எத்தனையோ எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக எழுப்பின வேளையில கர்த்தர் பல முறை உங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் உங்களுடைய ஜீவனை பாதுகாத்திருக்கிறார். எதிரிகள் வைக்கிற அந்த கண்ணியிலிருந்து எப்படி ஒரு சின்னஞ்சிறு குருவி, வேடன் அந்த குருவியை கண்ணி வைத்து பிடிக்கிற நேரத்திலே திடீரென்று அந்த வேடருடைய கண்ணி தெரித்து போய் குருவி தப்பித்து பறந்து சந்தோஷமாய் செல்வது போல உங்களுடைய ஜீவன், உங்களுடைய ஆத்துமா அந்த பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வைக்கும்படியாய் கர்த்தர் எப்பொழுதும் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த பாதையை கடந்து சென்றவர்களுக்குத்தான் தெரியும் இந்த பாதுகாப்பின் அருமை. கர்த்தர் இல்லாவிட்டால் தாவீது ராஜா சொல்வது போல அவர்கள் நம்மை உயிரோடு விளங்கி இருப்பார்கள். அப்படிப்பட்ட பகையும் பொறாமையும் எரிச்சலும் அவர்களுக்கு உண்டு. ஆனாலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது 24 மணி நேரமும் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவருடைய அடைக்கலத்தின் கீழ் உங்களை வைத்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு பாதுகாத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது,
அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 15-16 வசனங்களிலும் கர்த்தர் அருமையாய் சொல்லியிருக்கிறார். துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று சொல்லி எனக்கு அன்பான தேவ ஜனமே, பல நேரங்கள்ல அந்த துன்மார்க்கர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வேளையில நீங்கள் தோல்வி அடைந்தது போல் இருக்கும். ஆனாலும் கூட கர்த்தருடைய கிருபையினால ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென், அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. அப்ப இவ்வளவு அருமையாய் பாதுகாத்த நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி பாடல்கள் நாம் ஏறெடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர், எத்தனையோ நன்மைகள். ஆமென், அல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சோராஜா. கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர் இருக்கிற இடத்திலே அமர்ந்து கொண்டு கரங்களை தட்டி பாடல்களை ஒருமனப்பட்டு நன்றியோடு பாடலாமா? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சோராஜா, நன்றி சோராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கண்பான தெய்வ ஜனமே, அநேக நன்மைகள். எத்தனையோ முறை ஆஸ்பத்திரியில நோயின் தாக்கம் தாங்க முடியாம சிறு பிள்ளைகள் காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், வைரஸ் ஃபீவர் சொல்லி, சளி காய்ச்சல் சொல்லி பல காய்ச்சலின் நிமித்தமாய் வேதனைப்படுகிற சிறு பிள்ளைகள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிற வேளையில பிள்ளைகளுக்கு அந்த இரத்த சிவப்பணுக்கள், ரெட் பிளட் கார்பசல்ஸ் கூடாததினால, எதிர்ப்பு சக்தி இல்லாததினால அடியும் நிலைமையில தள்ளப்பட்டு விடுவார்கள். அந்த நேரங்களில் எல்லாம் எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவ்வளவுதான் என்று சொல்லி டாக்டர்கள் கைவிட்டு விடுவார்கள். அப்படிப்பட்ட நேரங்கள்ல கண்ணீரோடு அந்த சிறு பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற நேரங்களில் எல்லாம் பரம வைத்தியராகிய நம் தகப்பன் ஓடோடி வந்து உதவி செய்தாரே, அதையெல்லாம் நாம் அப்படியே உள்ளத்தினாழத்திலிருந்து நினைவில் கொண்டு வந்து நன்றி செலுத்தலாமா? எத்தனையோ முறை ஆக்சிடென்ட்ல அடிபட்டவர்களை ஆஸ்பத்திரிகளில் அட்மிட் பண்ணுகிற நேரங்களில் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, ரத்தம் நிறைய வெளியே போய்விட்டது, ரத்தம் கிடைத்தாதான் அவருக்கு ஜீவன் பிழைக்க முடியும் என்று டாக்டர்கள் சொல்கிற வேளையில ரத்தம் வாங்குவதற்கு பணம் இல்லாத
முடியாத ஒரு சூழ்நிலையில அநேக அன்புள்ளங்கள் வந்து இரத்தத்தை தானமாக கொடுத்து உதவி செய்யும்படியாய் கிருபை பாராட்டினாரே. அந்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, எலும்புகள் ஒன்று சேராத ஒரு நிலைமையில படுக்கையிலே கிடந்த அந்த எலும்புகள் ஒன்று சேராதா என்று சொல்லி கட்டு போட்டு சுகம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேளையில் கர்த்தர் ஓடோடி வந்து அந்த எலும்புகளை நின்னமுள்ளதாக்கி பூரண சுகத்தை கொடுத்து மறுபடியுமாய் வேலை செய்ய கிருபை அளித்தாரே. அதற்காக நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். மனுஷால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படி அநேக முறை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வருடத்திலே கர்த்தர் பல விதங்களிலே ஆரோக்கியத்தை சுகத்தை கொடுத்திருப்பார். அதற்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே இன்னொரு நன்றி பாடல் பாடலாமா? கர்த்தர் நல்லவர். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஓ தன்னானே தானே தானன்னா, தானே தானே தானன்னா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோടെ கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோടെ கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அநாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன்
வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஆடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேன் ஐயா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கின்றீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எத்தனையோ புது பாடல் நாவில் வைத்தீர், லட்சங்களை ரட்சிக்க பயன்படுத்துகிறீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். பாதை அறிய குருடனை போல் வாழ்ந்தேன் ஐயா, பாசத்தோடு கண்களையே திறந்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், எத்தனையோ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே என்று சொல்லி கண்கலங்கி நிற்கிற வேளையில் ஏற்ற நேரத்திலே ஒரு நல்ல துணையை தேடித்தந்து அவர்கள் மகிழ்ந்து களிக்கோரும்படியாய் திருமணங்களை நல்லபடியாய் நடத்தி தந்த தயவிற்காக நன்றி ஏசப்பா. கல்யாணமாகி பிரிந்த குடும்பங்கள் மறுபடியுமாய் சேர்ந்து வாழ நேரளித்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ராஜாதே ராஜா, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இந்த குடும்பங்களுக்கு செழிப்பான ஒரு புது வாழ்வை தந்தம் தயவிற்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா மக்கு கொடானுடைய சோத்திரம் அப்பா. பொல்லாதவர்கள் எங்களை சுற்றி சூழ இரவு நேரங்கள்ல பாளையம் இறங்கி எங்களை தாக்க வருகிற வேளையில கர்த்தர் நீர் அவர்கள் கண்களுக்கு மறைவா எங்களை பாதுகாத்து வழிநடத்தின அது கிருபைக்காக நன்றி. நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லி அந்த வேத வசனத்தின்படி எங்களை பாதுகாத்த அது கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சைக்கிளில், காரில், பஸ்ஸில், ஆட்டோவில், ட்ரெயினில், பிளேனில், கப்பல்
கப்பல்களில் இப்படி பல விதங்களில் பயணப்படுகிற நேரங்களில் எல்லாம் அந்த பிரயாணத்தை நன்மையாய் வாய்க்கச் செய்த தயவிற்காக நன்றி. ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு கர்த்தருடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. ஆக்சிடென்ட் நடக்கிற நேரங்களில் எல்லாம் ஜீவனுக்கு ஆபத்து வராதபடிக்கு, ஒரு சேதம் வராதபடிக்கு இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, செட்டைகளின் நிழல்ல மூடி மறைத்து பாதுகாத்த தயவிற்காக நன்றி ஏசப்பா. 91வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடிக்கு இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வேத வசனத்தின்படியே கர்த்தருடைய கிருபையினால இரக்கத்தினால கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை கர்த்தர் பாதுகாத்த அவருடைய சுத்த தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடலாமா நாம் எல்லாரும் சேர்ந்து? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன்.
எனக்கு அன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 91வது சங்கீதத்திலே அழகாய் நேர்த்தியாய் வசனத்தின் மூலமாய் கர்த்தர் அருமையாய் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாக்கிறார் என்று அருமையாய் சொல்லி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, 91வது சங்கீதத்தை தினம் தினம் வாசிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். நமக்கும் கூட அது மகிழ்ச்சியை தரும் ஒரு காரியம். ஆமென், அல்லேலூயா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா, உம்மை மறவேன் நான், என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா, உம்மை மறவேன் நான், என் வாழ்வில் நீர் செய்த என் எல்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலையா, 1000 10,000 அதற்கும் மேலையா, 1000 10,000 அதற்கும் மேலையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா, உம்மை மறவேன் நான், என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா, உம்மை மறவேன் நான். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா, கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா, கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா, உம்மை மறவேன் நான், என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா, உம்மை மறவேன் நான். தனித்த வேளையில் தாய் போல தேற்றினீர், தள்ளாடின முழங்கால்களை திடமாக்கினீர், தள்ளாடின முழங்கால்களை திடமாக்கினீர், தள்ளாடின முழங்கால்களை திடமாக்கினீர். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா, உம்மை மறவேன் நான், என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா, உம்மை மறவேன் நான். எனக்கு அன்பான தேவஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 2025ஆம் வருடத்திற்குள் பிரவேசிக்க இருக்கிற நாம் இந்த வருடம் 2024ஆம் வருடம் வரைக்கும், தாயின் கற்பத்தில் உற்பத்தியான நாள் முதல் இந்த வருடம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு செய்த எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிற வேளையில கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளும் கர்த்தருடைய ஜெயமே ஜெயம் நிகழ்ச்சியில கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும், இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒவ்வொருவரும் தைரியமாய் சொல்லலாம், 2025ஆம் வருடத்தை வருஷத்தை உடைய நன்மையினால் முடிசூட்டினீர், உடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லி ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய அன்பு மகளுக்கு கர்த்தர் செய்த அநேக நன்மைகளுக்காக, குறிப்பாய் கர்த்தருடைய வேலையை உண்மையும் உத்தவமாய் செய்ய வைத்தவருடைய கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஞானம் இல்லாத உடைய அன்பு மகளுக்கு ஞான கண்மலையிலிருந்து ஒரு சிறு ஊற்றை திறந்துவிட்டு அந்த ஊற்றிலிருந்து பாய்கிற வசனம் என்ற நீரோடையில் நனையச் செய்ததோடு மாத்திரமல்ல, வேதத்தின் வெளிச்சத்திலே அன்பு மகளை நடத்தி கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து வருகிற நேரங்களிலெல்லாம், அக்கினியின் ஓடாய் நடந்து செல்கிற நேரங்களிலெல்லாம், யோர்தான் போன்ற பிரச்சனைகளை கடந்து வருகிற நேரங்களிலெல்லாம், செங்கடல் போன்று பலவித பாடுகளின் மத்தியில் நடக்கிற வேளைகளிலெல்லாம், மகளே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், யாக்கோபெனும் சிறு பூச்சியே பயப்படாதே என்று சொல்லி
கரம் பிடித்து வழிநடத்தின தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். வேதத்தின் ஆழம் அகலம் உயரம் நீளம் தெரியாத அன்பு மகளை கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை தெளிவாய் விளங்கச் செய்து, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் வசனம் என்ற சத்துணவை தந்ததோடு மாத்திரமல்ல, அந்த வசனத்தின் ஆழத்தை குறித்து தெளிவாய் உணர்த்தி அதை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கும் தெளிவாய் நேர்த்தியாய் உண்மையாய் உத்தமமாய் சொல்கிற கிருபையை தந்து கரம் பிடித்து இம்மட்டுமாய் நடத்தின அவருடைய சுத்த கிருபைக்காக, இனிமேலும் நடத்த போகிற அவருடைய சுத்த தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 1000 கோடி நாவுகள் இருந்தாலும் நன்றி செலுத்த காணாது என்று சொல்லி ஆட்சியோடு பணிவன்போடு கர்த்தருடைய கரத்திலே அன்பு மகளின் கரத்தையும் அன்பு மகளுடைய கணவர் பிள்ளைகளுடைய கரத்தையும் பிடித்து ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறேன். தகுதியில்லாத அடிமையை அணைத்து அன்பு செலுத்தி மட்டுமாய் யூடியூப் மூலமாய் வாட்ஸ்அப் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வைத்து பேசும் பொழுது பாடும் பொழுது வார்த்தையை தந்து வாயோடு வாயாயிருந்து கர்த்தரே பேசி கர்த்தரே பாடி ஜெபிக்கிற நேரங்களிலெல்லாம் ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆமென்றும் பதில் தந்து நடத்தின அவருடைய சுத்த தயவிற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி கர்த்தருடைய அன்பு மகளுக்கு பிரியமான ஒரு பாடலை பாடி ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சியை முடிக்க இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. அலை மேல் அலை வந்து அடியேன் மேலே அனுதினமும் வந்து மோதுகையில், கடல் மேல் நடந்த இயேசு நீர் வந்து அமைதி தந்தீர் என் மனதில். நன்றி நன்றி நன்றி. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. பலவீன நேரம் பலனை தந்து தனிமையிலே என் துணையானீர். நிந்தை சூழ்ந்த நேரத்திலும் என் தந்தைக்கும் மேலாய் திடன் தந்தீர். நன்றி நன்றி நன்றி. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. வருஷங்கள் மாறி வருஷங்கள் வந்தும் உம் அன்பு அது மாறவில்லை. அன்று எனது கரத்தை பிடித்தீர், இன்றும் என் கையை விடவில்லை. நன்றி நன்றி நன்றி. என்னை தேடி வந்தவரே, என்னை தூக்கி எடுத்தவரே, என் கால்களுக்கு தீபமே, என் பாதைக்கு வெளிச்சம் நீரே. இன்னொரு அருமையான பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கர்த்தர் நல்லவர். அப்பா என்றழைக்கும் அதிகாரம் தந்தீரே, உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. துதிபலி செலுத்துகிறேன் தூயவரே உமக்கு. சோத்திரம் சோத்திரமே கோடி சோத்திரமே. அப்பா என்றழைக்கும் அதிகாரம் தந்தீரே, உம் நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. அந்நியன் என்ற என்
வேலெழுத்தை அழுத்தீரே, சொந்த மகளாக என்னை தூக்கி சுமந்தீரே. நீர் என்னோடு இருக்க ஒருபோதும் கலங்க மாட்டேன். உம்முள்ளங்கைகளிலே என்னை வரைந்துள்ளீர். நீர் என்னோடு இருக்க ஒருபோதும் கலங்க மாட்டேன். உம்முள்ளங்கைகளிலே என்னை வரைந்துள்ளீர். அப்பா என்றழைக்கும் அதிகாரம் தந்தீரே. நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தீர். உடனிருந்து இதுவரை நடத்துகிறீர். எபினேசரே, இதுவரை உதவி செய்தீர். இம்மானுவேலே, என்னோடு இருக்கின்றீர். எபினேசரே, இதுவரை உதவி செய்தீர். இம்மானுவேலே, என்னோடு இருக்கின்றீர். அப்பா என்றழைக்கும் அதிகாரம் தந்தீரே. நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. பாவங்கள் சாபங்கள் போக்கினீரே. பரலோக வாழ்விற்கு முத்திரையிட்டீர். இயேசுவின் நாமத்தினால் வெற்றி தந்தவரே, சாந்தமுள்ளவரே, சபையின் சிரசே நீர். அப்பா என்றழைக்கும் அதிகாரம் தந்தீரே. நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. தண்ணீரை கடக்கும் போதே என்னோடு இருந்தீர். அக்கினியில் நடக்கும் போது வேகாமல் காத்தீர். ஆபத்தில் துணை நீரே, அதிசயம் செய்பவரே, எல்லாம் அல்லவரே, காக்கும் தெய்வம் நீரே. அப்பா என்றழைக்கும் அதிகாரம் தந்தீரே. நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. நான் போகும் பாதையெல்லாம் அறிந்தவரே, அலைகளெல்லாம் வழியாக்கும் வல்லவரே. சத்திய வழியும் நீரே, சகலமும் படைத்தவரே. புதிய எண்ணெய் அபிஷேகம் என் பாதையில் பொழியச் செய்யும். அப்பா என்றழைக்கும் அதிகாரம் தந்தீரே. நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. துதிபலி செலுத்துகிறேன் தூயவரே உமக்கு. சோத்திரம் சோத்திரமே, கோடி சோத்திரமே. அப்பா என்றழைக்கும் அதிகாரம் தந்தீரே. நாமம் சொல்லி வாழ உத்தரவு தந்தீரே. இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், இப்பொழுதும் கூட கிறிஸ்துமஸ் நன்னாளை சந்தோஷமாய் கொண்டாட, புது வருட 2025 வருட பிறப்பை சந்தோஷமாய் கொண்டாட வழியில்லாமல், கையில் பணமில்லாமல் வாடுகிற ஏழை ஜனங்கள், ஆதரவற்ற அன்பு பிள்ளைகள், முதியோர் இல்லங்களில் வசிக்கிறவர்கள், அநாதை ஆசிரமங்களை நடத்துகிற அன்புள்ளங்கள், ஆர்ஃபனேஜை நடத்துகிறவர்கள், பல காப்பகங்களை நடத்துகிறவர்கள், இப்படி பலதரப்பட்ட ஏழை எளிய ஜனங்கள் கண்ணீரோடு, கையில் பணம் இல்லையே, எங்களுக்கு மாத்திரம் ஏன் இப்படி ஒரு நிலைமை என்று சொல்லி வாடி தவிக்கிற ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த அன்பு பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படி செய்ய தகப்பன். கைவிடாத நேசரே, அன்பு பிள்ளைகளுக்கு, ஆதரவற்ற அன்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் உணவு வாங்க, உடை வாங்க, அவர்கள் சந்தோஷமாய் இந்த புத்தாண்டையும் கிறிஸ்துமஸையும் கொண்டாட கர்த்தர் நீர் மனம் இறங்கி வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க தகப்பன். இயேசுவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், ஒரு வழி அடையும் போது புது வழியை திறக்கிற தேவாதி தேவனாகிய கர்த்தர், ஆர்ஃபனேஜ் நடத்துகிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் மகிழ்ந்து களி கூறும்படியான காரியங்களை வாய்க்கு செய்ங்க தகப்பனே. கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்னால் யுத்தங்கள் நடக்கிற தேசங்கள்ல, சண்டை சச்சரவுகள் நடக்கிற மாநிலங்கள்ல அமைதி உண்டாக, சமாதானம் உண்டாக நீங்க கிருபையளித்திருங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். அப்பா, மக்கு கொடானுடைய சூத்திரமை துதிக்கிறோம் அப்பா.
இசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பன். 2025 வருடம் அப்பா மக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு நல்லதொரு ஆண்டாய் 2025 வருடம் மாத்திரமல்ல, 2025 வருஷத்தில் இருந்து உடைய வருகை நாள் மட்டுமுள்ள வருஷங்கள் எல்லாம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளுக்கு சந்தோஷங்கள் நிறைந்த, சமாதானங்கள் நிறைந்த, ஆசீர்வாதங்கள் நிறைந்த, ஆரோக்கியங்கள் நிறைந்த ஆண்டாய் மலரட்டும் இயேசுவின் நாமத்தாலே. அப்பா மக்கு கொடானுடைய ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனப்பட்டு ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைகள் நிறைவாகட்டும், எல்லா குறைகள் நிறைவாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். சவால்களை சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்களை சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டிற்குள் எங்களை நடத்தும், புதிய கிருபையால் எங்களை நிரப்பும். இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, தொடர்ந்து உடைய அன்பு மக்களையும் உடைய அன்பு பிள்ளைகளையும் இஸ்ரவேலின் பெருமந்தைகளையும் உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டினேன். உடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறதுன்னு சொன்ன தேவனுடைய வசனத்தின்படியே 2025 வருஷத்திற்குள் எங்களை நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை எடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.